அன்பின் இரு பக்கங்கள். ஒரு நாணயத்தை எடுத்துக்கொள்வோமே, அதற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. எல்லா வகையான நாணயங்களானாலும் சரி, எல்லா நாட்டு நாணயங்களானாலும் சரி, ஒரு பக்கம் மட்டும் கொண்ட நாணயம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே போல அன்பிற்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு என்று தூய பவுல் என்று முதல் வாசகத்தில் குறிப்பிட்டு பேசுகின்றார். முதல் பக்கம், பிறருக்கு அன்பு நன்மை செய்யும். இரண்டாவது பக்கம், அன்பு பிறருக்கு தீங்கு இழைக்காது. ஒன்று அன்பு என்ன செய்யும், மற்றொன்று அன்பு என்ன செய்யாது என்பது. இந்த இரண்டுமே அன்பின் இரண்டு பக்கங்கள். இவற்றை பிரித்தே பார்க்க முடியாது என்பதுதான் பவுல் இன்று சொல்ல வருகின்ற கருத்து. இதை ஆழமாக சற்று தியானிக்க வேண்டியது தற்காலத்தில் வாழக்கூடிய நம் அனைவருக்குமே சாலச் சிறந்தது. ஏனென்று கேட்டால், இன்றைய காலகட்டத்திலெல்லாம் சில புரட்சிவாதிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நான் ஒரு சார்பு மக்களுக்கு மட்டும்தான் நான் பாடுபடுவேன் என்று சொல்லி, கட்டாயம் அது நல்லதுதான். யார் யாரெல்லாம் வீழ்ந்து கிடக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் சென்று பார்ப்பது நல்லது. அது கடவுள் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். அதே சமயத்தில் மற்ற சார்பு மக்களையும் பார்க்காமல் இருக்கக்கூடாது. தற்காலத்திலெல்லாம் மதவாதம், இனவாதம், சாதியவாதம், நிறவாதம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு சார்பு மக்கள் மற்றொரு சார்புகளை ஒரு காலத்தில் அடிமைகளாக வைத்திருந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட மக்கள் விடுதலை பெற்று வருவது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை. கடவுளும் அதை விரும்புகின்றார். அதே சமயத்தில் விடுதலை பெற்று வரும்பொழுது, ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற்று வரும்பொழுது, யார் யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ அவர்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பது கருத்து அல்ல. அதைத்தான் புனித பவுல் என்று நமக்கு சொல்கின்றார். அன்பு தீங்கு இழைக்காது. அவர்கள் தீங்கு இழைத்தார்கள், ஆனால் நாம் அவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்பதைத்தான் அன்பின் கருத்தாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்பின் இரு பக்கங்களையும் நம்மால் உணர முடியும் என்பதை தூய பவுல் சொல்கின்றார். இந்த கருத்தைத்தான் பலர் பேர் இந்த காலகட்டத்தில் உணர்வதே இல்லை. உணர்ந்து கொள்வோம். அன்பு எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்யாது, தீங்கும் இழைக்காது என்ற கருத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களை அன்பும் செய்வோம், மற்றவர்களுக்கு தீங்கும் இழைக்காமல் இருப்போம்.